கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் டிராவல் பண்ணும்போது கிடைக்கும். வணக்கங்க. நம்ம இன்னைக்கு கொல்லிமலைக்கு வந்திருக்கோம். கொல்லிமலையில் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையின் புகழ்பெற்ற கோவிலான மாசி பெரியண்ணன் அவர் கோயில் தான் பார்க்க போகிறோம். அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, மாசி குன்று அப்படின்னு சொல்லி கொல்லிமலையிலேயே கொஞ்சம் ஹைட்டான மலை மேலே தான் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகணும்னா சாதாரணமான பாதை கிடையாது, பாதையும் கிடையாது. அது ஒரு மழை பெஞ்சா தண்ணி ஒடியாடுற ஒரு நீர் ஓடை. ஒருத்தர் மட்டும்தான் நடக்க முடியும். அந்த அளவுக்கு தான் அந்த பாதை இருக்கும். அதில் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அவரை ஏறி போய் பார்க்க போகிறாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில்னு நம்பப்படுது. நம்மளும் இன்னைக்கு அவரை தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதோட வரலாறு தேடி பார்த்தோம்னா, இங்கே வாழ்ந்த மக்கள் ஆடு மாடு விவசாயம்னு நல்லபடியாக தான் வாழ்ந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த வகையில் அவங்களுக்கு ஒரு புலியால் தொல்லை வருது. அதாவது வந்து அவங்க வளர்த்த ஆடு மாடு எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டு இது மாதிரியே போயிட்டு இருந்திருக்கு. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மக்கள்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் அந்த புலியை கொன்னுட்டு அவரும் அந்த புலியோட சண்டை போட்டதில் அவரும் அங்கேயே இறந்துடுறாரு. அந்த வீரத்தை போற்றும் வகையில் அவருக்கு ஒரு நடுகள் நட்டு அங்கே இருந்த மக்கள் எல்லாம் அவரை வழிபட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லைனாலும் நம்ம பழங்கால கதைகளில் இதுக்கான தெளிவு கிடைக்குது. அதாவது பழங்காலத்தில் இதே மாதிரி நடுகள் நடுறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. வீரர்களுக்கு போரில் இறந்தவங்களுக்கு இது மாதிரி நடுகள் நட்டு அவங்கள வந்து வழிபடுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் இந்த மாதிரி நடுகள் நட்டு வழிபடுற வழக்கம் இருந்திருக்கு. இவங்களை வந்து என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னா, புலிகுத்தி பட்டான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதாவது அதுக்கு என்ன விளக்கம்னா, புலியை குத்திட்டு இறந்துட்டாரு அப்படின்றது தான் அதுக்கான விளக்கம். இதை நீங்கள் எங்கே கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே கூகுள்லேயே இருக்குது. இதுக்கோட புலிக்குத்தி பட்டான் அப்படின்னா என்ன என்றது. பட்டான் அப்படின்னா என்னன்னா பட்டு போகிறது, இறந்துடுறது. இதுக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஏரியாவில் இவர் இங்கே இருந்த புலியை கொண்டுட்டு அவரும் இறந்துட்டாரு. ஸோ அவருக்காக நடுகள் நட்டு புலிகுத்தி பட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க மக்கள்லாம் வழிபட்டு வந்திருக்காங்க குலதெய்வமாக. அது நாளடைவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு இங்கேருந்து மண் எடுத்துகிட்டு போயிட்டு நிறையா ஊர்களில் மாசி பெரியண்ணன்னு சொல்லிட்டு கோயில் கட்டி வழிபட்டு வராங்க அந்தந்த ஊர்களில். அதே மாதிரி இந்த கோயிலோட வழிபாட்டு முறைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க, எனக்கு வீடு கட்டணும், எனக்கு ஏதாவது நடந்துட்டா உங்களுக்கு நான் கிடா வெட்டுறேன், கோழி வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து கோழி ஆடெல்லாம் வெட்டி இங்கேருந்து மலையில் ஏற்றி மறுபடியும் மறுபடியிலேருந்து வெட்டினதை இறக்கிட்டு போய் கீழே வெட்டி அன்னதானம் மாதிரி போட்டுடுறாங்க. இன்னொரு முறை இங்கே இருக்குது, இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து குறி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு போய் நின்னீங்கன்னா உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க என்னன்றதை ஓரளவுக்கு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கலாம் தெரியாது, ஆனால் சொல்கிறாங்க. அவங்க நிற்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு அருவாள் அது மேலே ஏறி நின்று 2 பேர் பிடிச்சிக்கிட்டு அது மேலே ஏறி நின்று தான் அந்த குறி சொல்லுவாங்க. ஸோ
ஓரளவுக்கு நமக்கு வந்து மனசுக்கு நிம்மதி குடுக்குற மாரி தான் இருக்கும். இந்த கோயில வந்தீங்கன்னா. அதோட மட்டும் இல்லாம அதோட மட்டும் இல்லாம இந்த கோயில்ல இதுல சில வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பொம்மைய வந்து மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதே மாரி இந்த கோயில சுத்தி அங்கங்க வேல், சூலம், திரிசூலம் இதெல்லாம் நிக்கும். அதுலலாம் பார்த்தீங்கன்னா, கோழிய உயிரோட குத்தி வச்சிருப்பாங்க. அது ஏன்னு அவங்களுக்கு தெரியாது. கேட்டா, "எங்கள செய்ய தானே வச்சிருக்காங்க. அவங்க வந்து அத எடுக்கறதுக்கு எனக்கு வச்சவங்க கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது என்ன ஏதுன்னு நமக்கு புரியல. அதே மாரி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, கூரையா தான் இருக்கும். இந்த கோயில் வருமானத்துக்கு நல்லா பெருசாவே கோயில் மாரி கட்டலாம். பட் ஆனா அந்த சாமி கூரையில இருக்கதா விருப்பப்பட்டது. அதனால தான் நாங்க கூரையாவே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு சாத்திரமா வச்சிருக்காங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்தாச்சு. கோயில பார்த்தாச்சு. கோயிலோட வழிபாட்டு முறை எல்லாம் சொல்லியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.